மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரி வசூலில் ஏற்படும் கசிவுகள் அடைத்து வசூல் திறனை மேம்படுத்தி வருவாய் பெருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சியை அதிகரிக்க உறுதியான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுக்கும். மாநிலத்துக்கு ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டிய உதவி மானியத்தை உரிய அளவில் பெற நமது அரசு முயற்சி செய்யும். இந்நடவடிக்கைகள் மூலம் வரும் ஆண்டுகளில் வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக மூலதன செலவினம் அதிகரித்து விரும்பத்தக்க வளர்ச்சி எட்டப்படும். தனது நிதி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்த தேவையான பொருளாதார வலிமையும் ஆழமான நிறுவன கட்டமைப்பையும் மனித வளத்தையும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. நிதி சிக்கலை துல்லியமாக புரிந்து கொண்டு செயல்படும் இந்த அரசு முறையான வருவாய் திரட்டல், நேர்த்தியான செலவினை மேலாண்மை, தூய்மையான ஊழலற்ற நல்லாட்சி ஆகியவற்றின் மூலம் அவற்றை தீர்க்க உறுதி பூண்டுள்ளது. இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு கடுமையாக உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மு.ஆ. சித்திக் IAS அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை வடிவமைப்பதில் தமது விலைமதிப்பற்ற வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026ஆம் ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் அப்ரூவலை பெற்றுத்தருமாறு தங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.